வணக்கம். நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட அந்த யூடியூப் வீடியோவை வச்சு இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை ஆழமா அலசப் போறோம். தங்க நகை கடன் வாங்குறவங்களுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி அதாவது ஆர்பிஐ ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது மேலோட்டமா பார்க்கறதுக்கு ஒரு சின்ன மாற்றம் மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. நம்ம வீடுகள்ல பீரோல பத்திரமா இருக்கிற தங்கம் எப்படி ஒரு பெரிய பொருளாதார விவாதத்தோட மையப்புள்ளியா மாறுதுன்னு நம்ம பார்க்க போறோம். இந்த மாற்றங்கள் ஏன் வருது, இது உங்கள மாதிரி ஒரு கடன் வாங்குறவரை எப்படி பாதிக்கும்னு அக்குவேர் ஆணிவேரா பிரிச்சு பார்க்கறது தான் நம்ம நோக்கம். சரி, விஷயத்துக்கு வருவோம். இனிமே நீங்க தங்க நகைக்கடன் வாங்கினா அதுக்கு இஎம்ஐ கட்டலாம். மாசா மாசம் சின்ன சின்ன தவணையா பிரிச்சு கட்டலாம். இது கேட்கறதுக்கு அட இதுல என்ன பெருசா இருக்கு அப்படின்னு தோணலாம். ஆனா இது வெறும் வசதி இல்ல, தங்க நகைக்கடன் சந்தையோட குணத்தையே மாத்த போற ஒரு விஷயம். சொல்லப்போனா கரெக்ட். இது வெறும் ஒரு சின்ன மாற்றம் இல்ல. இது ஏன் நடக்குதுன்னு புரிஞ்சுக்க உங்க சோர்ஸ்ல இருக்கிற ஒரு நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். போன செப்டம்பர் 30ஆம் தேதி நிலவரப்படி தங்க நகை கடன் வாங்குறவங்களோட எண்ணிக்கை வந்து 51%. ஆமா, யோசிச்சு பாருங்க, 51%. இது ஏதோ சாதாரண வளர்ச்சி இல்ல, இது ஒரு பெரிய அலை. ஆனா ஏன் ஏன் இந்த திடீர் எழுச்சி? தங்கம் விலை ஏறுறது ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா 51%ங்கிறது ரொம்ப அதிகம் இல்லையா? நிச்சயமா இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சமூக பொருளாதார காரணம் இருக்கு. கோவிட் தொற்றுக்கு பிறகான பொருளாதார சூழலை நம்ம கணக்குல எடுத்துக்கணும். பலரோட வருமானம் குறைஞ்சது, வேலைகள்ல ஒரு நிச்சயமற்ற தன்மை வந்தது. இந்த மாதிரி நேரத்துல ஒரு அவசர பண தேவைக்கு மக்கள் எங்க போவாங்க? வேற வழியே இல்ல. பர்சனல் லோன் வாங்கினா ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க, வட்டியும் அதிகம். ஆனா தங்க நகை கடன் அப்படி இல்ல. ஆமா, தங்கம் இருந்தா போதும். அதேதான். உங்ககிட்ட தங்க இருந்தா போதும், கேள்விகள் அதிகமா இருக்காது, உடனடியா பணம் கிடைக்கும். அதனால தான் இது ஒரு ஈஸியான ஆப்ஷனா இருந்துச்சு. ஓகே, அப்ப மக்கள் தங்களோட அவசர தேவைக்காக இந்த வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுல என்ன பிரச்சனை வந்தது? எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. பிரச்சனை இங்கே தான் ஆரம்பிக்குது. கடன் வாங்குறது சுலபமா இருந்துச்சு, ஆனா அத திருப்பி கட்டுறது தான் பெரிய சவாலா இருந்தது. ம். வழக்கமான தங்க நகைக்கடன் முறையில நீங்க அசலையும் வட்டியையும் சேர்த்து ஒரே தவணையில, அதாவது மொத்தமா கட்டணும். ஒரே அடியா கட்டணும். ஆமா. உதாரணத்துக்கு 1,00,000 கடன் வாங்கினா வட்டியோட சேர்த்து 1,20,000 ஒரே நேரத்துல புரட்டணும். இது பலரால முடியல. அப்போ கட்ட முடியாதவங்களோட நகைகள் என்ன ஆகும்? ஏலத்துக்கு வந்துடுமா? அதேதான். இதுதான் இந்த மாற்றத்துக்கான ஆணிவேர். நகைகள் ஏலத்துக்கு வர்றது அதிகரிக்க ஆரம்பிச்சது. இங்கேதான் விஷயம் இன்னும் சிக்கலாகுது. உங்க ஆதாரம் குறிப்பிடுற மாதிரி இந்த ஏலங்கள் எவ்வளவு வெளிப்படைத்தன்மையா நடக்குதுங்கிறதுல ஒரு பெரிய கேள்விக்குறி எழுந்தது. ஓ. எக்கனாமிக்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு ஆர்பிஐ கிட்ட ஒரு புகார் கொடுத்திருக்கிறாங்க. அதுல சில வங்கிகள் இந்த ஏலத்தை முறையா நடத்துறதில்ல, தங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கே குறைஞ்ச விலைக்கு நகைகளை கொடுத்துடுறாங்கன்னு குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. ஒரு நிமிஷம். இது ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டு. அப்போ ஒருத்தர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கின நகை அவரால கடனை கட்ட முடியாதப்போ அது யாருக்கு என்ன விலைக்கு போகுதுன்னு கூட அவருக்கு தெரியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? துரதிர்ஷ்டவசமாக ஆமா. இது ஒருத்தரோட மிதி இழப்பு மட்டும் இல்ல, இது அந்த அமைப்பு மேல இருக்கிற நம்பிக்கையே உடைக்கிற ஒரு விஷயம். சரிதான். கடன் வாங்கினவருக்கு என் நகை சரியாத்தான் ஏலம் போச்சா, இல்ல எனக்கு நஷ்டம் ஏற்படுத்திட்டாங்களான்னு ஒரு சந்தேகம் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி புகார்கள் அதிகமாகும் போதுதான் ஆர்பிஐ இதுல தலையிட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தது. சரி, இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்ய தான் ஆர்பிஐ இந்த இஎம்ஐ ஆப்ஷனை கொண்டு வராங்க இல்லையா? அந்த 1,00,000 கடனை மாசம் 10,000 பிரிச்சு கட்டினா சும குறையும். அதுதானே ஐடியா? மிக சரியா சொன்னீங்க. ஆனா இது வெறும் சுமைய குறைக்கிறது மட்டும் இல்ல, இது கடன் வாங்குறவரோட மனநிலையே மாத்துது. 1,20,000ங்கிறது ஒரு பெரிய மலை மாதிரி தெரியும். ஆனா மாசம் 10,000ங்கிறது சின்ன சின்ன படிக்கட்டுகள் மாதிரி. ஆமா, ஒரு நம்பிக்கை வரும். அதேதான். ஒவ்வொரு மாசமும் ஒரு படி ஏறினா போதும், மலையை அடைஞ்சிடலான்னு ஒரு நம்பிக்கை வரும். இது கடனை ஒரு பயமா பார்க்காம நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பா பார்க்க வைக்கும். இது நல்ல பாயிண்ட். ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு இஎம்ஐ கட்டுற மாதிரி, இல்ல ஒரு கார் வாங்குறதுக்கு இஎம்ஐ கட்டுற மாதிரி தங்க நகை கடனும் ஒரு சாதாரண முறையான கடனா மாறிடுது. எக்ஸாக்ட்லி. இதனால நகைகள் ஏலத்துக்கு போறது பெருமளவு குறையும்னு ஆர்பிஐ எதிர்பார்க்குது. ஓகே, இஎம்ஐ வசதி ஒரு பக்கம், இது கடனை திருப்பி கட்டுறவங்களுக்கு உதவுது. ஆனா உங்க சோர்ஸ்ல இன்னொரு முக்கியமான மாற்றத்தை பத்தியும் சொல்லியிருக்காங்க. அதான் எனக்கு இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு தகுதி சரிபார்ப்பு நடத்தணும்னு சொல்றாங்களே, அது என்ன? இதுதான் இந்த மாற்றத்தோட இன்னொரு முக்கியமான பகுதி. இதுவரைக்கும் நீங்க தங்க நகை கடன் வாங்க போனா உங்ககிட்ட எவ்ளோ தங்கம் இருக்கு, அதோட மதிப்பு என்னன்னு மட்டும்தான் பாப்பாங்க. ம். உங்க வருமானம் எவ்ளோ, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க, உங்களால கடனை திருப்பி கட்ட முடியுமான்னு யாரும் பெருசா கேட்க மாட்டாங்க.
தங்கம் தான் அங்க கேரண்டி. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு சந்தேகம். தங்க நகைக்கடனோட முக்கிய யூஎஸ்பிவே அதுதானே? வேகமா எந்த கேள்வியும் இல்லாம பணம் கிடைக்குங்கிறது தானே அதோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ நீங்க வருமான சான்றிதழ், சம்பள ரசீது எல்லாம் கேட்க ஆரம்பிச்சா அப்புறம் இதுக்கும் பர்சனல் லோனுக்கும் என்ன வித்தியாசம்? அதோட நோக்கத்தையே இது சிதைக்காதா? இது ஒரு அருமையான சரியான கேள்வி. இதுதான் பலரும் கேக்குற கேள்வி. ஆனா இத நாம ஆர்பிஐ பார்வையில இருந்து பார்க்கணும். அவங்களுக்கு கடன் வாங்குறவர் மட்டும் முக்கியம் இல்ல, ஒட்டு பேங்கிங் சிஸ்டத்தோட ஸ்திரத்தன்மையும் முக்கியம். சரி. தங்கத்தோட விலை தாறுமாறா ஏறிட்டு இருக்கு. இத நம்பி வங்கிகள் எந்தவிதமான தகுதி சரிபார்ப்பும் இல்லாம கடனை கொடுத்துட்டே இருந்தா, ஒருவேளை தங்கத்தோட விலை திடீர்னு சரிஞ்சா என்ன ஆகும்? நிறைய பேர் கட்ட மாட்டாங்க. அதேதான், நிறைய பேர் கடனை கட்ட மாட்டாங்க. வங்கிகளுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும். இத சிஸ்டமிக் ரிஸ்க்னு சொல்வாங்க. ஒரு சின்ன பிரச்சனை ஒட்டுமொத்த அமைப்பையுமே பாதிக்கிற அபாயம். ஓ, அப்போ இது காரோட வேகம் அதிகமாகறதுக்கு முன்னாடியே பிரேக் பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா? ஒரு கோல்ட் லோன் பபுள் உருவாகாம தடுக்கிற ஒரு நடவடிக்கையா? பர்ஃபெக்ட் அனாலஜி அதுதான். இதனாலதான் தகுதி சரிபார்ப்புங்கிறத அவங்க கட்டாயமாக்குறாங்க. இது பிரச்சனைய வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிற ஒரு நடவடிக்கை. வங்கிகளுக்கும் இது ஒரு பொறுப்பை கொடுக்குது. நாங்க நகைய வச்சு கடன் கொடுத்தோம், அவங்க கட்டலனா ஏலம் விட்டுருவோம் அப்படின்னு கைய விரிச்சிட முடியாது. அப்போ இனிமே வங்கியோட கடமை அது. ஆமா, கடன் வாங்குறவரால உண்மையிலே பணத்தை திருப்பி கட்ட முடியுமான்னு உறுதி செய்ய வேண்டியது வங்கியோட கடமையா மாறுது. அப்போ இந்த என்பிஏ, அதாவது வாராக்கடன் பிரச்சனையும் இது கட்டுப்படுத்தும் இல்லையா? நிச்சயமா. என்பிஏவை நாம மீறப்பட்ட வாக்குறுதி மாதிரி பார்க்கலாம். நீங்க பணத்தை திருப்பி கொடுப்பீங்கன்னு நம்பி அந்த வாக்குறுதியின் பேர்ல தான் வங்கி உங்களுக்கு கடன் கொடுக்குது. அந்த வாக்குறுதி மீறப்படும் போதுதான் அது வாராக்கடன் ஆகுது. புரியுது. இந்த வாக்குறுதிகள் ஆரம்பத்திலேயே மீறப்படாமல் தடுக்கிறது தான் இந்த தகுதி சரிபார்ப்போட நோக்கம். இது ரொம்ப தெளிவா புரியுது. அப்போ இந்த புது ரூல்ஸ் யாருக்கெல்லாம் பொருந்தும்? ஒரு சில பெரிய வங்கிகளுக்கு மட்டும்தானா, இல்ல முத்தூட் மாதிரி தனியார் நிறுவனங்களுக்கும் சேர்த்துதானா? உங்க ஆதாரம் இத தெளிவா சொல்லுது. இது எல்லாருக்குமே பொருந்தும். இந்தியன் வங்கி, கனரா வங்கி மாதிரி பொதுத்துறை வங்கிகள், HDFC, ICICI மாதிரி தனியார் வங்கிகள், அப்புறம் முத்தூட் ஃபைனான்ஸ், மணப்புரம் ஃபைனான்ஸ் மாதிரி NBFCs உட்பட எல்லாருக்குமே இது பொருந்தும். அப்போ தங்க நகை கடன் கொடுக்கிற எல்லா நிறுவனங்களுமே இத பின்பற்றி ஆகணும். ஆமா, இது ஒரு அமைப்பு ரீதியான பரவலான மாற்றம். இது எப்போ நடைமுறைக்கு வரும்னு ஏதாவது தகவல் இருக்கா? உங்க ஆதாரம் விரைவில் அப்படின்னு குறிப்பிடுது. RBI இது சம்பந்தமா எல்லா வங்கிகளுக்கும் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பிட்டாங்க. அதனால இன்னும் சில மாதங்கள்ல இது முழுமையா நடைமுறைக்கு வந்துடும்னு நாம எதிர்பார்க்கலாம். இது ஒரு பரிந்துரை இல்ல, கட்டாயமான விதி. ஆமா, கட்டாயமான விதி. சரி, இதுவரைக்கும் நாம பேசுனதை வச்சு பார்த்தா இந்த மாற்றம் யாருக்கு நிஜமாவே நன்மை கொடுக்கும், யாருக்கு இது ஒருவேளை பாதகமா அமையலாம்? உதாரணத்துக்கு 2 பேர் எடுத்துக்குவோம். ஒருத்தர் மாச சம்பளம் வாங்குற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இன்னொருத்தர் தினமும் காய்கறி விற்கிற ஒரு சிறு வியாபாரி. இவங்களுக்கு இந்த மாற்றம் எப்படி எதிரொலிக்கும்? இதுதான் இந்த விவாதத்தோட முக்கியமான கட்டம். நம்ம முதல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பிரியாவை பத்தி யோசிக்கலாம். அவங்களுக்கு மாசம் ஒரு குறிப்பிட்ட வருமானம் வருது. அவங்க கிட்ட சம்பள ரசீது, பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கு. அவங்களுக்கு இந்த EMI ஆப்ஷன் ஒரு வரம் மாதிரி. ஆமா, அவங்களுக்கு சுலபம். கடனை வாங்கிட்டு மாசம் தன்னோட பட்ஜெட்ல இருந்து ஒரு தொகையை ஈஸியா கட்ட முடியும். தகுதி சரிபார்ப்பும் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா அவங்க கிட்ட எல்லா ஆவணங்களும் இருக்கும். அவங்களுக்கு இந்த சிஸ்டம் இன்னும் பாதுகாப்பானதா மாறுது. ஆமா, அவங்க பார்வையில பார்த்தா இது ஒரு வெல்கம் சேஞ்ச். இப்போ நம்ம 2வது நபருக்கு வருவோம். தெருவோரத்துல காய்கறி விற்கிற குமார். அவரோட வருமானம் தினமும் மாறுபடும். இன்னைக்கு 500 ரூபாய் கிடைக்கலாம், நாளைக்கு 200 ரூபாய் தான் கிடைக்கலாம். அவர்கிட்ட வருமான சான்றிதழோ சம்பள ரசீதோ இருக்காது. திடீர்னு அவரோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போகுது. கையில 10,000 ரூபாய் உடனே தேவைப்படுது. இதுவரைக்கும் அவர் தன்னோட மனைவியோட தாலியை எடுத்துட்டு போய் உடனே பணத்தை வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஆனா இனிமே இங்கதான் இந்த மாற்றத்தோட மறுபக்கம் நமக்கு தெரியுது. குமார் மாதிரி ஆட்களுக்கு இந்த புது விதிகள் ஒரு பெரிய தடையா இருக்கலாம். வங்கிக்குள்ள போனா அவங்க வருமான சான்று கேட்பாங்க. அது அவர்கிட்ட இருக்காது. உங்களால எப்படி மாசம் EMI கட்ட முடியும்னு நிரூபிங்க அப்படின்னு கேட்பாங்க. அதை எப்படி நிரூபிக்க முடியும்? தினசரி வருமானத்தை வச்சுக்கிட்டு அதை நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அவருக்கு என்ன வழி இருக்கும்? அவருக்கு அந்த முறையான கடன் வாங்கறதுக்கான கதவே மூடப்படலாம். அப்போ அவர் வேற வழி இல்லாம அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கிற கந்து வட்டிக்காரங்க கிட்ட போக வேண்டிய சூழல் உருவாகுமா? இது ஒரு யதார்த்தமான அபாயம்.
ஒரு அமைப்பை நாம பாதுகாப்பானதா முறையானதா மாத்த முயற்சி செய்யும்போது அந்த அமைப்புக்குள்ளேயே வராத ஆனா அதை நம்பி இருந்த ஒரு சாராரை நம்ம கவனிக்காம விட்டுடக்கூடாது. கரெக்ட். குமார் மாதிரி ஆட்களுக்கு தங்கம் தான் கடைசி நம்பிக்கை. அந்த நம்பிக்கைய அணுகுற பாதைய நாம ரொம்ப கடினமாக்கிட்டா அவங்க இன்னும் அபாயகரமான பாதைகளை தேர்ந்தெடுக்க தள்ளப்படலாம். இது ஒரு முக்கியமான விளைவு. அப்போ இந்த மாற்றம் ஒரு இரட்டை முனை கத்தி மாதிரி. ஒரு பக்கம் பிரியா மாதிரி ஒழுங்கான வருமானம் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது, அவங்க நகைகளை இழக்காம தடுக்குது. இன்னொரு பக்கம் குமார் மாதிரி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அவசர தேவைக்கு எளிதா கிடைச்சிட்டு இருந்த ஒரு வழிய அடைக்குது. ஆமா, இதுதான் கொள்கை முடிவுகள்ல இருக்கிற சிக்கல். ஒரு தீர்வு எல்லாருக்குமே 100% நன்மையா இருக்காது. இதனாலதான் இந்த விதிகளை நடைமுறைப்படுத்தும்போது குமார் மாதிரி ஆட்களோட தேவைகளையும் எப்படி பூர்த்தி செய்யறதுன்னு வங்கிகளும் ஆர்பிஐயும் யோசிக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை இது. சரி, இந்த நீண்ட உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய விஷயங்களை ஒரு தடவை தொகுத்து சொல்லிடலாம். 1. தங்க நகை கடனுக்கு இஎம்ஐ வசதி வருது. இது கடனை திருப்பி கட்டுறது ரொம்ப சுலபமாக்கும். 2. இனிமே கடன் வாங்குறதுக்கு முன்னாடி உங்க நகையோட மதிப்பு மட்டும் பார்க்காம உங்களால கடனை திருப்பி கட்ட முடியுமாங்கிற உங்க தகுதியையும் வங்கிகள் சரிபார்க்கும். 3. இதோட முக்கிய நோக்கம் மக்கள் நகைகளை ஏலத்துல இழக்கிறத தடுக்கிறதும் வங்கி அமைப்பை பாதுகாக்கிறதும் தான். அருமை. ரொம்ப தெளிவான ஒரு கலந்துரையாடல். இந்த உரையாடலை ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மாற்றங்கள் எல்லாமே கடன் வாங்கியவங்களை பாதுகாக்கணுங்கிற நல்ல நோக்கத்தோட தான் வருது. ஆனா நம்ம பிரியா குமார் உதாரணத்துல பார்த்த மாதிரி பாதுகாப்பு அதிகமாக கடன் கிடைக்கிறதுக்கான எளிமையும் வேகமும் குறையுது. அப்போ பாதுகாப்புக்கும் கடன் எல்லோருக்கும் எளிவில் கிடைக்கிறதுக்கும் பீச்ல ஒரு சரியான சமரச புள்ளி எங்க இருக்கு? ஒரு அமைப்பை 100% பாதுகாப்பானதா மாத்திர முயற்சியில உண்மையிலேயே உதவி தேவைப்படுற குமார் மாதிரி ஆட்களை நாம அந்த அமைப்புக்கு வெளியவே தள்ளிடுறோமா? இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.